friends, welcome to Priya's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் அதோட ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 சின்ன தக்காளி எடுத்து நல்ல ஒரு கனிஞ்ச தக்காளி எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நுர கூட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நுர கூட்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி ரசம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி